மின் அப்படி அல்லாமல் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒருவனுடைய உள்ளம் அவனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்து போன்றதை போன்ற உணர்விருந்தால் அவன் முனாஃபிக். ஒரு நிகழ்வை மட்டும் கூறிவிட்டு இந்த நிகழ்வை முடிக்கிறேன். நாம் எல்லாம் அறிந்த நிகழ்வுதான் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ரமதான் நேரத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார். சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த நபித்தோழர் வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லவில்லை. சலாம் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து சொன்னார், ஹலக்து யா ரசூலல்லாஹ், அழிந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஏன் அழிந்தாய்? அவர் சொன்னார், ரமதானுடைய பகல் பொழுதில் என்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெரிய பாவம் அது. தூதர் சொன்னார்கள், உன்னிடத்திலே ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு சக்தி இருக்கிறதா? அவர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் கேட்டார்கள், 60 நாட்கள் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா? அவர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. மீண்டும் கேட்டார்கள், 60 ஏழைகளுக்கு உன்னால் உணவளிக்க முடியுமா? அவர் சொன்னார், முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே, சக்தி இல்லை எனக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கொஞ்சம் உட்காருங்கள் என்று. கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சதக்காவை கொடுப்பதற்காக ஒரு கூடை நிறைய பேரித்தம்பழத்தை எடுத்து கொண்டு வந்தார். கையில் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவம் செய்து வந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறைப்பட்ட அந்த நபித்தோழரை அழைத்தார்கள். அழைத்து அவருடைய கரத்தில் கொடுத்து, இந்த சதக்காவுடைய பேரித்தம்பரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து நீ செய்த பாவத்திற்கு கஃபாராவை தேடிக்கொள் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சதக்காவுடைய பேரித்தம்பலத்தை ஏழைகளுக்கு தானே கொடுக்க வேண்டும். இந்த மதீனாவில் என்னையும் என் குடும்பத்தையும் தவிர ஏழைகளை நான் பார்க்க முடியாது. இந்த சதக்காவிற்கு முழுமையான தகுதியுடையவர்கள் யார் மதீனாவில் என்றால் அது நாங்கள் தான். எங்களை விட எந்த ஏழையை அணுகி நாங்கள் கொடுப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த வார்த்தையை சொன்னவுடன் கடவாய்ப்புகள் தெரியும் அளவிற்கு சிரித்து விடுகிறார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், இந்த பேரித்தம்பழத்தை உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீ செலவு செய்து அல்லாஹ்விடத்திலே கஃபாராவை தேடிக்கொள். இந்த ஹதீஸ் பல பாடங்களை நமக்கு தருகிறது. பல மூத்த அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு பல விரிவுரைகளை சட்டத்தின் அடிப்படையிலும் ஈமானின் அடிப்படையிலும் பதிவு செய்திருக்கிறார்கள்.